ஆடிபிளா இருக்குங்களா? எஸ். ஓகே. குட் ஈவினிங். வீடியோ ஷேர் ஆகுதா? எந்த பிரச்சனையும் இல்லை இல்லையா? ஸ்ட்ரீமிங்ல அண்ட் ஆடியோ குவாலிட்டி எனிதிங்? ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ், எல்லாம் கிளியரா இருக்கு இல்லையா? ஓகே டன். ஓகே. ஸோ ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். ஐ எம் அசோக். ஐ வில் பி ஹேண்ட்லிங் யுவர் என்வாயன்மெண்ட் செஷன்ஸ். ஓகே. ஸோ போக போக வில் கெட் டு நோ அதர் திங்ஸ் எல்லாமே. ஸோ நம்ம அகாடமியில் ஐ எம் ஆல்சோ the part of team who are handling UPSC part of environment. ஓகே. ஸோ யூபிஎஸ்சியுமே நான் தான் என்வாயன்மெண்ட் டீச் பண்ணிட்டு இருக்கேன் நம்ம அகாடமியில். அண்ட் டிஎன்பிசியில் இப்போ குரூப் 1, குரூப் 2 அண்ட் 2A இதுலையுமே பார்த்தீங்கன்னா என்வாயன்மெண்ட்டுக்கான வெயிட்டேஜ் அப்படிங்கிறது ரீசெண்ட் இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்தியிருக்காங்க. ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்வாயன்மெண்ட் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட், ஏன் வந்து பார்த்தீங்கன்னா என்வாயன்மெண்ட்கான வெயிட்டேஜ் அப்படிங்கிறது மாடர்ன் டேல இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு எல்லா இடத்துலையும் அப்படின்னு. ஓகே. எஸ், ஐ அண்டர்ஸ்டாண்ட். இது நம்ம என்வாயன்மெண்ட் டெமோ அப்படிங்கிறது இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டிஎன்பிசி அப்படிங்கிறது. பட் ஆனால் ஒரு சின்ன ஒரு ஃபேக்ட் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னா, நம்மளுக்கு இங்கே ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்குங்க இல்லையா? சொசைட்டி இருக்கு, வி ஹாவ் ஜாகிரபி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டி, இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து பிரித்து சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகே. அதே மாதிரி தான் யூபிஎஸ்சிலையுமே 4 ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் இருக்கு. ஓகே. இப்போ இந்த என்வாயன்மெண்ட்ல நிறைய பிரச்சனை இருக்கிறனால வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படிங்கிறது GS2ல கேட்க ஆரம்பிக்கிறாங்க, பாலிட்டி பேப்பர்ல கேட்க ஆரம்பிக்கிறாங்க. எத்திக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அருண் சார் உங்களுக்கு கவர் பண்ணியிருப்பாரு கரெக்டா? எத்திக்ஸ் பேப்பர் ஆஃப் யூபிஎஸ்சிலையுமே என்வாயன்மெண்ட்டுக்கான வெயிட்டேஜ் அதிகமாகுது. ஈவன் தோ என்வாயன்மெண்ட் GS3 பேப்பரா இருந்தாலும் யூபிஎஸ்சியில மற்ற பேப்பர்லயும் வந்து பாத்தீங்கன்னா என்வாயன்மெண்ட் பத்தி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா என்வாயன்மெண்ட், அதாவது சுற்றுச்சூழலை சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது அதிகமாகிட்டே வருது. புரியுதுங்களா? அதனாலதான் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லயும் சரி, இப்போ எல்லா ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லயும் சரி என்வாயன்மெண்ட்டை வந்து ஒரு முக்கியமான டாபிக்கா எடுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க. புரியுதுங்களா? ஏன்னா அடுத்து நீங்க சிவில் சர்வெண்டா ஆனதுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா நீங்க எதிர்கொள்ள வேண்டியது எதுவா இருக்கும்னா இந்த சுற்றுச்சூழலும் சுற்றுச்சூழல் சார்ந்த பிரச்சனைகள் தான். ஓகே. ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல தான் என்வாயன்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா நம்ம பார்க்கணும். ஸோ என்வாயன்மெண்ட்டை பத்தி நம்ம ஒரு ஐடியா எடுத்துக்கணும் அப்படின்னா யூபிஎஸ்சியில் வந்து ஒரு 6 சாப்டருக்குள்ள இது அடக்கிடும். புரியுதுங்களா? டிஎன்பிஎஸ்சிக்கும் யூபிஎஸ்சிக்கும் பெருசா டிஃபரன்ஸே கிடையாதுங்க. என்ன, யூபிஎஸ்சியில கொஞ்சம் அனாலிட்டிக்கலா இருக்கும், கொஞ்சம் நீங்க என்ன பண்ணுவோம் லிங்க் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும். ஆனா டிஎன்பிஎஸ்சியில ரொம்ப டைரக்டாவே கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. கொஞ்சம் எம்பசிஸ் அப்படிங்கிறது தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், தமிழ்நாட்டில் என்ன கவர்மெண்ட் வந்து ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க, இதை வந்து கேட்கறாங்க. புரியுதுங்களா? ஸோ அதனால வந்துட்டு கொஞ்சம் அந்த அந்த மாறுதல்களை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டா போதும். ஸோ தட் நம்மளால ஈஸியாக என்ன பண்ண முடியும்னா என்வாயன்மெண்ட்ல வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே. ரொம்ப சின்ன ஏரியா தான். ஏன்னா நான் கொஸ்டின்ஸுமே உங்களுக்கு ரெஃபரன்ஸுக்கு நம்மளோட டெமோவோட எண்ட்ல போட்டிருக்கேன். லாஸ்ட் 2 இயர்ஸ்ல என்னென்ன மாதிரி என்வாயன்மெண்ட்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதை பார்த்தா நம்மளுக்கு கிளியர் கட்டா ஒரு ஐடியா வந்துடும் எப்படி எழுதணும்னு சொல்லிட்டு. எஸ். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ பேசிக்கா என்வாயன்மெண்ட்டை பத்தி ஒரு டீடைல் சொல்லணும் அப்படின்னா நம்ம டிஎன்பிஎஸ்சியில் வந்துட்டு குரூப் 1ல வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் 4, அதாவது ஜெனரல் ஸ்டடீஸ் 3ல தான் என்வாயன்மெண்ட்டை பத்தி நம்மளுக்கு ஒரு சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 75 மார்க் இதுல வந்துட்டு கேள்வி வருது. யூபிஎஸ்சியில என்ன சிலபஸ் இருக்கோ அதை தான் கன்சாலிடேட் பண்ணி டிஎன்பிஎஸ்சிலையும் வச்சிருக்காங்க. என்ன அடிஷ்னலா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் போர்ஷனை வந்து சேர்த்திருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ நம்ம என்வாயன்மெண்ட் மட்டும் படிக்க போறது கிடையாது. டிசாஸ்டர் இப்போ அதிகமாயிட்டு இருக்கு பாருங்க. இப்போ இடுக்கியில பார்த்துருப்பீங்க, மழை ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. நார்த் இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹிமாலயன் ஸ்டேட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ உத்தரகாண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு ஹிமாச்சல் பிரதேஷ், அங்க வருஷம் ஃபுல்லா ஏதாவது ஒரு டிசாஸ்டர் நடந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ அந்த டிசாஸ்டர் எப்படி மேனேஜ் பண்றாங்க? இதே தமிழ்நாடு பெர்ஸ்பெக்டிவ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த கடலோர மாவட்டங்கள்ல சீ லெவல் ரைஸ் ஆகுது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கடல் சீற்றத்தினால வந்து பாத்தீங்கன்னா நிறைய எரோஷன் நடக்குது, அந்த பிரச்சனைகள், அதிகமான சைக்ளோன்ஸ் வர ஆரம்பிக்குது. இது எல்லாத்தையும் கவர்மெண்ட் எப்படி வந்து கட்டுக்குள்ள எடுத்துட்டு வராங்க அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவ் நம்ம பார்க்கணும். ஓகே. ஸோ அதுதான் யூபிஎஸ்சிக்கும் இங்க இருக்க சிலபஸ்க்கும் இருக்கிற அந்த வேறுபாடை நான் பார்க்குறேன். ஓகே. அண்ட் லாஸ்ட்லி நம்ம கொஸ்டின் பேட்டர்ன் அனலைஸ் பண்ணதுல 3 விதமா கொஸ்டின் வந்துட்டு அவங்க கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா? ஒன்னு அனாலிட்டிக்கல் கொஸ்டின், அதாவது ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிளைமேட் சேஞ்சோட இம்பாக்ட், அதாவது காலநிலை மாற்றம் வந்து நம்மளோட பருவமழை எப்படி பாதிக்க செஞ்சிருக்கு, அதாவது மான்சூன் பேட்டர்ன் எப்படி அஃபெக்ட் பண்ணிருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல காலநிலை மாற்றம்னால ஏற்படுற
அந்த உபாதைகள். அதனால வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து இந்த மான்சூன் அப்படிங்கிறது அஃபெக்ட் ஆகுது. ஓகே, ஏன்னா தமிழ்நாட்டுல வந்து 2 மான்சூனுமே நம்ம பார்ப்போம். சவுத் வெஸ்ட் மான்சூனும் இருக்கு ஜூன் ஜூலைல. இப்போ சென்னையில வந்து பாத்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் மான்சூன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ இந்த 2 மான்சூனையும் டிபெண்ட் பண்ணி தான் தமிழ்நாடு இருக்கு. அப்ப இந்த 2 மான்சூனுமே கிளைமேட் சேஞ்சுக்கு ஏத்த மாதிரி மாறுறனால மக்கள் வந்து அக்ரிகல்ச்சர்ல இருந்து ஆரம்பிச்சு விவசாயம், அதுல இருந்து ஆரம்பிச்சு வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே பாதிப்புக்கு உள்ளாகுறாங்க. ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல அனலிட்டிக்கல் கொஸ்டின் கேட்கறாங்க ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, சிலபஸ்ல இருக்கிறத அப்படியே டைரக்டா கேட்கறாங்க. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸும் நம்ம டிஎன்பிசில கேட்டிருக்காங்க. அண்ட் மூணாவது, இந்த விஷயத்த கட்டுக்குள்ள எடுத்துட்டு வர்றதுக்கு, இந்த விஷயத்த ப்ரிவென்ட் பண்றதுக்கு கவர்மெண்ட் என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கிறாங்க, இதுதான் தேர்ட். புரியுதுங்களா? அப்போ நம்மளோட என்டையர் அப்ரோச் டுவர்ட்ஸ் என்வாயன்மெண்ட் இதை நம்ம எப்படி வச்சுக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்வாயன்மெண்ட் எப்படி இருக்கு, இதுதான் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். புரியுதுங்களா? அதாவது இக்காலஜினா என்னது, இக்கோசிஸ்டம்னா என்னது, பயோடைவர்சிட்டின்னு ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே, பல்லுயிரியல் அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. கரெக்டா? பயோடைவர்சிட்டி இதெல்லாம் எப்படி இருக்கு, இது ஏன் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். புரியுதுங்களா? ஒரு மனிதனா இந்த இயற்கையில சார்ந்து நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம், இந்த இயற்கை நம்மளுக்கு என்னென்னலாம் கொடுக்குது அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதுதான் ஃபவுண்டேஷன். புரியுதுங்களா? ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மனுஷன் இயற்கை கிட்ட இருந்து எவ்வளவு எடுத்துக்கிறான், அந்த எடுத்துக்கிற விஷயம் வந்து இயற்கையினால திரும்ப ரீப்ளனிஷ் பண்ண முடியுதா. புரியுதுங்களா? சோ எப்ப வந்துட்டு மனுஷன் அதிகமா இயற்கை கிட்ட இருந்து சுரண்ட ஆரம்பிக்கிறானோ அப்பதான் இந்த பிரச்சனை அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. கரெக்டா? இது செகண்ட் ஸ்டெப், இன்டர்மீடியட் லெவல். ஓகே, அண்ட் தேர்ட் தான் என்னன்னா, இந்த இயற்கையினால என்னென்ன பிரச்சனைகள் வருது, இத மனுஷன் திரும்ப எப்படி வந்து சால்வ் பண்றான், இதுதான் தேர்ட் ஸ்டெப். ஓகே, சோ கிட்டத்தட்ட இந்த 3 ஃப்ரேம் ஒர்க்ல நம்ம என்ன பண்ணிடலாம்னா என்வாயன்மெண்ட் அஸ் அ பேப்பரை வந்து உள்ளடக்கிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் தெரியணும், என்வாயன்மெண்ட் ஏன் இம்பார்ட்டன்ட், என்ன ஏது அப்படிங்கிற மாதிரி. ரெண்டாவது, மனுஷனுக்கும் என்வாயன்மெண்ட்டுக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை படிக்கிறோம், அதனால வர நெகட்டிவ்ஸ் படிக்கிறோம். அண்ட் மூணாவது வந்து பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் இந்த பிரச்சனைகளை சால்வ் பண்றதுக்காக என்னென்ன விஷயங்கள் பண்றாங்க. ஸோ கவர்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, கவர்மெண்ட்டை வந்து நம்ம 3 விதமா இடத்துல பிரிக்கிறோம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, யூனியன் லெவல்ல நேஷனல் கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, மூணாவது குளோபல் லெவல்ல எல்லா கவர்மெண்ட்டும் சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படிங்கிறது. ஸோ இப்படி நம்ம பிரிச்சு படிச்சோம்னா நம்மளால ஈஸியா அந்த சப்ஜெக்டை வந்து கவர் பண்றாங்க. புரியுதுங்களா? ஸோ நம்ம எப்படி நம்மளோட அப்ரோச்ல என்ன தப்பா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு பிரச்சனையை படிக்கிறோம் அப்படின்னா அதை வந்து முழுமையா படிக்கிறது கிடையாது. ஸோ அந்த ஃப்ரேம் ஒர்க்குள்ள அடக்கிறது கிடையாது. புரியுதுங்களா? என்னைக்குமே ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த லார்ஜர் ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். அந்த ஃப்ரேம் ஒர்க்குள்ள நீங்க என்ன பண்ணணும், சின்ன சின்னதா ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒர்க் பண்ணும்போது அந்த அந்த ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறதே டோட்டலா முழுமை அடைஞ்சிடும். ஸோ அவங்க எப்படி கேள்வி கேட்டாலும் உங்களால என்ன பண்ண முடியும்னா எழுத முடியும். ஓகே, நம்ம என்ன பண்றோம்னா சிலபஸ் அதுக்கு வந்துட்டு ஒரு செட் ஆஃப் கண்டென்ட் இதை மட்டும் படிச்சுட்டு போறனால தான் நிறைய பேர் கொஞ்சம் வெளியே வந்து கேள்வி கேட்கும் போது மாட்டிக்கணும். புரியுதுங்களா? ஸோ இதுதான் பேசிக்கான இன்ஃபர்மேஷன் என்வாயன்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ நம்மளோட கிளாஸ் அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா 7 பில்லர் ஃப்ரேம் ஒர்க் நான் பிரிச்சிருக்கேன். 7 பில்லர்ஸ். ஓகே, ஸோ அந்த 7 பில்லர்ஸ் தான் குரூப் 1க்கு நம்மளுக்கு இருக்கிற சிலபஸ். ஸோ குரூப் 1 குரூப் 2 ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது சிலபஸ்க்கு. குரூப் 2ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டீடைலா ஒரு 4-5 வார்த்தைகள் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே இன்க்ளூசிவா தான் நான் இங்க நடத்திடுவேன் உங்களுக்கு. புரியுதுங்களா? ஸோ ஸ்டார்டிங் வித் ஃபர்ஸ்ட் இக்கோசிஸ்டம். இக்கோசிஸ்டம்னா என்னன்னா சுற்றுச்சூழல் அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சொல்லுங்க. ஓகே, சுற்றுச்சூழல் அமைப்பு அப்படிங்கறத தான் நம்ம ஈகோசிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதாவது பேசிக்கா ஈகோசிஸ்டம்னா என்னது, என்வாயன்மெண்ட்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னது, ஹாபிட்டாட்னா என்னது, ஓகே, அதுக்கப்புறம் எக்காலஜினா என்னது. ஸோ இதை பத்தியெல்லாம் ஏன் படிக்கணும். ஓகே, இந்த எக்கோசிஸ்டம் கவர்ன் பண்றதுக்கு 2 விஷயம் நம்ம பார்ப்போம். புரியுதுங்களா? நியூட்ரியன்ட்னா என்னது, எனர்ஜினா என்னது. இந்த ரெண்டை வச்சு ஒரு உயிர் அப்படிங்கிறது எப்படி உருவாகுது, அந்த உயிர் தன்னைத்தானே எப்படி வந்து பாத்தீங்கன்னா சஸ்டைன் பண்ணி எடுத்துட்டு போகுது, இந்த விஷயம்லாம் எக்கோசிஸ்டம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். இதுதான் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் என்வாயன்மெண்ட். புரியுதுங்களா? இது நல்லா புரிஞ்சுட்டாலே, ஏன்னா இதுல இருந்து கேள்வி கேட்கறாங்க. ஓகே, இக்கோசிஸ்டம் சர்வீசஸ் நம்மளுக்கு சிலபஸ்ல ஒரு பகுதி இருக்கு, அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா கேள்வி வந்திருக்கு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா உயிர் அப்படிங்கிற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஃபார்ம்ல இருக்கிறது கிடையாது. மனுஷன் மட்டும்தான், மான் மட்டும்தான், சிங்கம் மட்டும்தான் நம்ம உலகத்துல பாக்குறது கிடையாது. எத்தனையோ பல விதமான உயிர்களை உள்ளடக்கியதுதான் இந்த பிளானட். கரெக்டா? அப்போ எவ்வளவு டிஃபரெண்ட் ஸ்பீஷிஸ் இருக்கு இல்லையா? ஆனா இந்த ஒவ்வொரு ஸ்பீஷிஸ்க்கும் ஒரு தனித்தன்மை இருக்கும். அதுக்குன்னு இந்த சுற்றுச்சூழல் அமைப்புல ஒரு ரோல் இருக்கும். இப்போ ஒரு ஹனிபி எடுத்துக்கிறீங்கன்னு வைங்களேன். ஹனிபி ஹனிபியோட ரோல் நம்ம என்னன்னு சொல்லுவோம், பாலினேஷன் அப்படின்னு சொல்லுவோம்.
ஸோ அப்போ ஒரு மகரந்த சேர்க்கை கரெக்டா, ஒரு பூலேருந்து இன்னொரு பூக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மகரந்தத்தை எடுத்துட்டு போய் சேர்க்கறனாலதான் உங்களுக்கு ஃபுட் ப்ரொடக்ஷனே நடக்குது. ஹனிபி இல்லாம போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? கீஸ்டோன் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் கரெக்டா. ஹனிபி இல்லாம போயிடுச்சுன்னா மொத்த எக்கோசிஸ்டமும் கொலாப்ஸ் ஆயிடும் கரெக்டா. அந்த மாதிரி ஒவ்வொரு உயிரினத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த எக்கோசிஸ்டமை பேலன்ஸ் பண்றதுக்குன்னு ஒரு ரோல் இருக்கும். இயற்கையே அந்த ரோலை கொடுத்துருக்கும். இதுதான் இத்தனை மில்லியன் இயர்ஸ் ஆஃப் எவல்யூஷன். ஓகே. ஸோ அப்போ அந்த பல்லுயிர் தன்மையை பத்தி படிக்கிறது. ஒவ்வொரு ஸ்பீசிஸும் ஏன் இம்பார்ட்டன்ட் புரியுதுங்களா. அப்போ பயோடைவர்சிட்டி. மூணாவது பொல்யூஷன். பொல்யூஷன் கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளால உருவான பிரச்சனைகள். ஃபர்ஸ்ட் ரெண்டு பேசிக்ஸ், இக்கோசிஸ்டம், பயோடைவர்சிட்டி. அடுத்த ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா நம்மளால உருவாகிற பிரச்சனை. இயற்கையை நம்ம மாசுபடுத்துறோம். இயற்கையை மாசுபடுத்துறனாலையும் நம்மளோட நிறைய ஆக்டிவிட்டிஸ்னாலையும் வந்து பாத்தீங்கன்னா பூமி வெப்பமடையுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. அதாவது 120 வருஷம், ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளோட அட்மாஸ்பியர்ல கார்பன் டை ஆக்சைடோட அளவு எவ்வளவு இருந்துச்சு பாத்தீங்கன்னா ஒரு 240 பார்ட்ஸ் பெர் மில்லியன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. 240 ppm அப்படிங்கிற மாதிரி. இப்போ இந்த காலகட்டத்தில் இந்த 150 வருஷத்துல நிறைய இண்டஸ்ட்ரீஸை உருவாக்கி நிறைய 2 வீலர்ஸ் 4 வீலர்ஸ் இதெல்லாம் நம்ம டிரைவ் பண்ணிட்டு போறோம் இல்லையா. இதுல இருந்து வெளியில வர புகையா இருக்கட்டும், இதெல்லாம் கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணி இந்த காலகட்டத்தில், அதாவது இன்னைக்கு நான் படிக்கும் போது பேப்பர்ல 423 பார்ட்ஸ் பெர் மில்லியன் அவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு சுற்றுச்சூழல்ல. இதனால வந்து பாத்தீங்கன்னா பூமி வெப்பமடைய ஆரம்பிக்குது. பூமி வெப்பமடைகிறனால அதனால உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா காலநிலை மாற்றம் வருது. இந்த டிஃபரன்ஸே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியறது கிடையாது. பூமி வெப்பமடைதல் தான் முதல் பிரச்சனை, குளோபல் வார்மிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பூமி வெப்பமடைதல்னால நிறைய பிரச்சனைகள் வருது இல்லையா. கிளேஷியர்ஸ், பனிப்பாறைகள் உருகுதுன்னு சொல்றோம், சீ லெவல் ரைஸ் ஆகுதுன்னு சொல்றோம், இயற்கை சீற்றங்கள் அதிகமாகுதுன்னு சொல்றோம் இல்லையா. இதை தான் நம்ம என்னவா பாக்குறோம் அப்படின்னா காலநிலை மாற்றம் அப்படின்னு சொல்றோம், கிளைமேட் சேஞ்ச். அப்போ குளோபல் வார்மிங், கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த சிக்கன் அண்ட் எக் ரிலேஷன்ஷிப் மாதிரி. கோழில இருந்து முட்டை வந்ததா இல்ல முட்டையில இருந்து கோழி வந்ததா, நம்மளுக்கு பதில் தெரியாது இல்லையா. அந்த மாதிரி தான் இந்த குளோபல் வார்மிங்னால கிளைமேட் சேஞ்ச் இன்னும் இன்டென்சிஃபை ஆகும். கிளைமேட் சேஞ்ச் அதிகமாச்சுன்னா இன்னுமே உங்களுக்கு குளோபல் வார்மிங் என்ன ஆகும், வேகமா தீவிரமா நடக்க ஆரம்பிக்கும். அப்போ இந்த ரிலேஷன்ஷிப் எல்லாம் என்னது, இதனால டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எக்கோசிஸ்டம், கடல்ல இருந்து ஆரம்பிச்சு நிலத்துல இருந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் எக்கோசிஸ்டம் எப்படி பாதிப்புக்குள்ளாகுது அப்படிங்கிறதையுமே கிளைமேட் சேஞ்ச்ல பார்ப்போம். அடுத்து வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், எனர்ஜி. இது எனக்காக நான் பிரிச்சிருக்கேன். இன்னொன்னு உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் இப்படி படிக்கும் போது இன்னும் பெட்டரா இருக்கும். நம்ம எப்படி இதுக்கான பிரச்சனைகளுக்கான சொல்யூஷனை கொடுக்குறோம், வேஸ்ட் எப்படி மேனேஜ் பண்றோம். முந்தைய காலத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோலை யூஸ் பண்ணி எனர்ஜி எடுத்துட்டு இருந்தோம், கரியை யூஸ் பண்ணி எனர்ஜி எடுத்துட்டு இருந்தோம். இப்போ கிரீன் எனர்ஜின்னு பேசுறோம், கிரீன் வெஹிக்கிள்ஸ் வந்துருச்சு. இப்போ டெல்லியில வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை என்னது, பட்டாசு வெடிக்கலாமா வெடிக்க கூடாதா. ஓகே. இன்னைக்குதான் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க, கிரீன் கிராக்கர்ஸை யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க கரெக்டா. அப்போ கிரீன் கிராக்கர்ஸ்னா என்னது. ஓகே. அண்ட் டெல்லியில வின்டர் பொல்யூஷன் ஆக்ஷன் பிளான் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. மேபி டிஎன்பிசியில் அந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும், டெல்லியை ஸ்பெசிஃபிக்காக கேட்பாங்களான்னு. பட் டெல்லியில இருந்து ஏர் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொடுத்துருக்காங்க, புரியுதுங்களா. அண்ட் லாஸ்ட்லி என்வாயன்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அண்ட் மிசலேனியஸ் டாபிக்ஸ். இந்த 7 பில்லர் ஃப்ரேம் ஒர்க்காக தான் நம்ம என்வாயன்மெண்ட்டை பிரிச்சிருக்கோம், புரியுதுங்களா. ஸோ இதுக்கான டீடைல்டான சிலபஸை நான் ஒவ்வொரு ஸ்லைட்ல உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஈகாலஜி. நான் பேசிக்காக சொன்ன மாதிரி ஈகாலஜினா என்னது, ஸ்டடி ஆஃப் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் லிவிங் அண்ட் நான் லிவிங் காம்பனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், புரியுதுங்களா. அதாவது சுற்றுச்சூழல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உயிருள்ள காம்பனன்ட்ஸும் இருக்கு, உயிரற்ற காம்பனன்ட்ஸும் இருக்கு. பயோட்டிக், ஏபயோட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப தண்ணி அப்படிங்கிறது உயிர் இல்லாதது. ஓகே. அதுக்காக தண்ணி வேணாம்னு நம்ம சொல்ல முடியாது, தண்ணி இருந்தாதான் நம்மளால உயிர் வாழ முடியும் கரெக்டா. அப்ப ஏதோ ஒரு வகையில இந்த உயிருள்ள விஷயங்களும் உயிரற்ற விஷயங்களும் ஒன்னோட ஒண்ணு என்ன ஆகும், இன்ட்ராக்ஷன்ல இருந்துகிட்டே இருக்கும். இதை பத்தி படிக்கிறதா பேசிக்கா இக்காலஜின்னு சொல்லுவோம். ஓகே. இந்த இன்ட்ராக்ஷன் இருக்கிறனாலதான் ஒரு எக்கோசிஸ்டம்ல உயிர் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் நம்மளால பார்க்க முடியுது. அப்போ இந்த இக்காலஜி இட் கவர்ன்ஸ் த எக்கோசிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த எக்கோசிஸ்டமோட காம்பனன்ட்ஸ் என்னது, இதுக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப் என்னது, எப்படி ஒரு பாலைவனம் மாதிரி இருக்க ஏரியால வந்து பாத்தீங்கன்னா நாளடைவுல ஒரு காடு உருவாகுது, எப்படி ஒரு பாறையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா காடு உருவாகுது, இது எல்லாத்தையுமே இதுக்குள்ள நம்ம பார்ப்போம், புரியுதுங்களா. இது ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ். எக்காலஜிக்கல் சக்சஷன் அப்படின்னா என்னன்னா, லெட் அஸ் அஸ்யூம் ஊர் பக்கத்துல ஒரு காடு இருக்கு. இந்த காட்டை நீங்க என்ன பண்ணிடுறீங்கன்னா அழிச்சிடுறீங்க, புரியுதுங்களா. ஒரு 30 வருஷம் கழிச்சு போய் பாத்தீங்கன்னா திரும்ப அந்த காடு க்ரோ ஆயிருக்கும் கரெக்டா. எதுவுமே டிஸ்டர்பன்ஸ் நீங்க பண்ணல அப்படின்னா. ஏன்னா திரும்ப புல்லுல இருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் சின்ன சின்ன செடிகள் வளர்ந்துருக்கும், செடியில இருந்து அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு மரம் வளரும், அப்படியே ஒரு காடு எஸ்டாப்ளிஷ் ஆயிடும். இந்த
ப்ராசஸ் தான் எக்காலஜிக்கல் சக்சஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சக்சஷன் அப்படிங்கிற வார்த்தை ஹிஸ்டரியில கேள்விப்பட்டிருப்போம். அதாவது ஒரு ராஜா இருப்பாரு, அடுத்து சக்சஷன்ல அவரோட பையன் வருவார் அப்படிங்கிற மாதிரி அடுத்தடுத்து. கரெக்டா? அப்ப இது எப்படி நடக்குது? ஒரு புல்லு எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு செடி ரீப்ளேஸ் பண்ணுது, இந்த செடி எப்படி ஒரு மரம் ரீப்ளேஸ் பண்ணுது, இதை பத்தி படிக்கிறது தான் இக்காலஜிக்கல் சக்சஷன் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? அண்ட் 4வது டாபிக் குரூப் 1 சிலபஸ்ல இருக்கிறது ஈகோசிஸ்டம் சர்வீசஸ். ஈகோசிஸ்டம் சர்வீசஸ்க்கு நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காடே எடுத்துப்போம் நம்ம எக்ஸாம்பிளுக்கு. இந்த காட்டுல இருந்து நம்மளுக்கு என்னெல்லாம் கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுத்தமான காத்து கிடைக்குது, ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடை அப்சர்வ் பண்ணிக்குது. அங்க இருக்க லோக்கல் கிளைமேட்டை வந்து பாத்தீங்கன்னா காத்து ரெகுலேட் பண்ணும். 4வது மழை வர்றதுக்கு காரணமா இருக்கும். நாய்ஸ் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணும். கரெக்டா? சாயில்ல இருக்க பொல்யூஷன் எல்லாத்தையுமே அது உறிஞ்சுக்கும் காடு. அதை வந்து திரும்ப என்ன பண்ணும் உங்களுக்கு, அதை பத்தி பயோ ரெமெடியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ப்ராசஸ் பேர் திரும்ப அந்த கெமிக்கல்ஸை பிரேக் டவுன் பண்ணும். ஸோ கிட்டத்தட்ட நானே ஒரு 6 விஷயம் சொல்லிட்டேன். புரியுதுங்களா? அப்போ டிஃப்ரெண்ட் எக்கோசிஸ்டம்ல இருந்து நம்ம என்ன மாதிரி பலனை பெற்றுக்கிறோம் அப்படிங்கிறது தான் ஈகோசிஸ்டம் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா? இதுதான் ஃபண்டமெண்டல் ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் அவர் சிலபஸ் ஈகாலஜி அப்படிங்கிறது. புரியுதுங்களா? 2வது பயோடைவர்சிட்டி. பயோடைவர்சிட்டி தான் நான் உங்களுக்கு என்னன்னு சொன்னேன், பல்லுயிரியல் அப்படின்னு சொன்னேன். நம்ம சிலபஸ்ல அதிகப்படியான என்ன சொல்றது மென்ஷன் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பயோடைவர்சிட்டி தான். ஓகே, அப்போ இந்த பல்லுயிர் தன்மை அப்படிங்கிறது என்னது, பல்லுயிர் தன்மை ஏன் முக்கியம், இதுதான் பேசிக்கா பார்ப்போம். நம்மளோட ஆக்டிவிட்டிஸ்னால நிறைய அனிமல்ஸ் எக்ஸ்டிங்க்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கரெக்டா? ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா சீட்டான ஒரு அனிமல் இருந்தது, ஏசியாட்டிக் சீட்டான்னு, நார்த் இந்தியால. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அது சுத்தமா சுட்டே அந்த நம்ம என்ன பண்ணிட்டோம், ஹண்ட் பண்ணி டோட்டலா அழிச்சிட்டோம். இப்போ ஆப்பிரிக்கால இருந்து ஆப்பிரிக்கன் சீட்டாவை எடுத்துட்டு வந்து இங்க எக்ஸ்பெரிமெண்டேஷன் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டா? அப்போ இந்த மாதிரி ஏன் பண்றோம்னா ஆல்ரெடி அழிஞ்சு போச்சு. ஸோ ஏதோ ஒரு நம்மளோட ஆக்டிவிட்டிஸ்னால இங்க இருக்க உயிரினங்கள் பாதிப்புக்குள்ளாகுது, நாளடைவில் அழிஞ்சு போயிடுது. புரியுதுங்களா? அப்போ இதை கன்சர்வ் பண்ண வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. புரியுதுங்களா? அதை பத்தி பேசுறது தான் இந்த பார்ட் ஆஃப் சிலபஸ். பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்னு ஒரு விஷயம் இருக்கு பாருங்க. தேர்ட், இந்தியாவிலேயே 4 பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் மட்டும்தான் இருக்கு. ஓகே, ஹிமாலயா, நார்த் ஈஸ்ட் இந்தியா, அதாவது அசாம், மேகாலயா அந்த இடங்கள், வெஸ்டர்ன் காட்ஸ் நம்மளோட மேற்கு தொடர்ச்சி மலை, 4வது அந்தமான நிக்கோபார். ஏன் இதை பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் அப்படின்னு சொல்றோம்னா, கிட்டத்தட்ட அதிகப்படியான உயிரினங்களை இங்கதான் பார்க்க முடியும். நீங்க பேப்பர் சும்மா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தெரியும், ஏதாவது ஒரு புது உயிரினத்தை வந்து பிடிச்சிட்டோம், ஒரு சின்ன இன்செக்ட், ஒரு தவளை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்கன்னா கண்டிப்பா மேற்கு தொடர்ச்சி மலையா இருக்கும், இல்லாட்டி நார்த் ஈஸ்டா இருக்கும். ஏன்னா இங்கதான் நிறைய உயிரினங்கள் இன்னும் கண்டெடுக்கப்படாம இருக்கு. அதனாலதான் ஹாட்ஸ்பாட் அப்படின்னு சொல்றோம், நிறைய உயிரினங்கள் இங்கே இருக்கிறனால. அப்ப அந்த ஹாட்ஸ்பாட் ஏன் முக்கியம், அதோட சிக்னிபிகன்ஸ் என்ன, இது ஃபேஸ் பண்ற த்ரெட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பிரச்சனைகளை பார்த்து முடிச்சிட்டோம். செகண்ட் பார்ட் ஆஃப் சிலபஸ் என்ன பேசுதுன்னா, இந்த பயோடைவர்சிட்டியை நம்ம எப்படி கன்சர்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுலயே 2 வகை அவங்களே கொடுத்துட்டாங்க, இன்சிட்டு கன்சர்வேஷன், எக்ஸிட்டு கன்சர்வேஷன். இன்சிட்டுனா ஒரு உயிரினத்தை அது இருக்கிற ஹாபிட்டாட், ஓகே, அது எங்க அதோட வாழ்விடத்திலேயே வச்சு கன்சர்வ் பண்றது தான் இன்சிட்டு அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நேஷனல் பார்க், வைல்ட் லைஃப் சாங்சுரி. சொல்லுங்க. ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்சிட்டு அப்படிங்கிறது அதோட வாழ்விடத்திலேயே வச்சு அதை கன்சர்வ் பண்றது. நேஷனல் பார்க், வைல்ட் லைஃப் சாங்சுரி, ரிசர்வ் ஃபாரஸ்ட், இதெல்லாம் இன்சிட்டு கீழே வரும். எக்ஸிட்டு கன்சர்வேஷன் என்னன்னா, அந்த அந்த வாழ்விடத்துல அதை விட்டா இதுக்கு மேல அதனால சர்வே பண்ண முடியாது, ரொம்ப கம்மியான பாப்புலேஷன் தான் இருக்கு. அப்போ நம்மளா ஆர்டிபிஷியலா ஜூ மாதிரி கட்டி அதுக்குள்ள வச்சு என்ன பண்ணுவோம், கன்சர்வ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஜூ நல்ல ஒரு எக்ஸாம்பிள் எக்ஸிட்டு கன்சர்வேஷனுக்கு. புரியுதுங்களா? இத 2 டைம் கேட்டிருக்காங்க குரூப் 1ல. போன முறையும் கேட்டிருக்காங்க, அதுக்கு முந்தின முறையும் பாத்தீங்கன்னா நேஷனல் பார்க்னா என்னது, வைல்ட் லைஃப் சாங்சுரினா என்னது, பயோஸ்பியர் ரிசர்வ்னா என்னது, இது 3த்துக்கும் இருக்க வித்தியாசம் எழுதுங்கன்னு நம்ம குரூப் 1 இதுல கேட்டிருக்காங்க ஆக்சுவலா மெயின்ஸ்ல. புரியுதுங்களா? ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்து 3 இம்பார்ட்டன்ட் மெஷர்ஸ். இது 3மே வந்து பாத்தீங்கன்னா குளோபல் லெவல்ல நம்ம பாக்குறது. சைட்ஸ்னு ஒரு கன்வென்ஷன் இருக்கு, ஐயூசிஎன் அப்படிங்கிறது ஒரு பாடி, 3வது கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி அப்படிங்கிறது ஒரு கன்வென்ஷன். சார் இந்த கன்வென்ஷனுக்கும் பாடிக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியால ஒரு மானை நீங்க சுட்டீங்க அப்படின்னா அது குற்றம்னு சொல்றாங்க. எதுக்கு கீழே, வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஒன்று இருக்கா, 1972. ஸோ அந்த சட்டத்துக்கு கீழே ஒரு மானை சுட்டுறோம் இல்லாட்டி ஒரு புலியை சுடுறோம் அப்படின்னா நம்மளுக்கு 7 வருஷம் சிறை தண்டனை கொடுப்பாங்க. கூடவே வந்து பாத்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாவோ, ஐ திங்க் 1 லட்சம் டு 10 லட்சம் அந்த லெவல்ல பெனால்டி போடுவாங்க. கரெக்டா? அப்போ ஒரு ரூல் அப்படிங்கிறது நம்மளுக்கு வேணும், ஒரு சட்டம் அப்படிங்கிறது வேணும் ஒண்ணு.
ரெண்டாவது இந்த சட்டத்தை என்ஃபோர்ஸ் பண்றதுக்கு ஒரு பாடி இருக்கும், கரெக்டா? இப்போ இந்தியாவில் மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரன்மெண்ட் இருக்கு. ஓகே, அதே மாதிரி வைல்ட் லைஃப் சார்ந்த கிரைமை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு பாடி இருக்கு, வைல்ட் லைஃப் கிரைம் கண்ட்ரோல் பியூரோ. புரியுதுங்களா? டைகர் ரிசர்வ் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டின்னு ஒரு பாடி இருக்கு. ஓகே, அப்போ சட்டம் மட்டும் இருந்தா பத்தாது, சட்டத்தை என்ஃபோர்ஸ் பண்றதுக்கு ஒரு பாடி வேணும். புரியுதுங்களா? எப்படி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியான்னு ஒன்று படிக்கிறோம், சட்டங்கள் படிக்கிறோம், இந்த சட்டத்தை வயலேட் பண்ணும்போது ஜுடிஷியரின்னு ஒருத்தவங்க உள்ள வராங்க இல்லையா, சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் எல்லாமே அவங்க பாடி. இந்த சட்டம் அப்படிங்கிறது அடிப்படையான விஷயம், அதை என்ஃபோர்ஸ் பண்றதுக்கு ஒரு பாடி வேணும். அதே மாதிரி தான் குளோபல் லெவல்ல ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, சைட்ஸ் இருக்கு பாருங்க, கன்வென்ஷன் ஆன் இன்டர்நேஷனல் ட்ரேட். ஓகே, இப்போ நீங்க சென்னையில இருக்கீங்க, இல்ல எந்த ஊர்ல வேணாலும் இருக்கலாம், எல்லா ஊர்லயும் அக்வேரியம் இருக்கும். இந்த அக்வேரியம்ல பாத்தீங்கன்னா பல வண்ண மீன்கள் நம்ம பார்க்க முடியும். எல்லா வண்ண மீன்களும் நம்ம ஊர் சேர்ந்த மீன் நினைக்கிறீங்களா? கிடையாது. வெளிநாட்டுல இருந்து நிறைய மீன்கள், பறவைகள் இது எல்லாத்தையுமே என்ன பண்றாங்க, பெட் ட்ரேடுக்காக எக்ஸ்போர்ட் பண்ணி இம்போர்ட் பண்றாங்க. ஸோ இந்த பெட் ட்ரேட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அன்ரெகுலேட்டட். புரியுதுங்களா? அமேசான் மாதிரி இருக்க காடுகள்ல நிறைய வகையான விலங்குகள் பார்க்க முடியும், ரொம்ப அற்புதமா இருக்கும், பார்க்க கலர்ஃபுல்லா இருக்கும் எல்லாமே. இதை அங்கிருந்து ஸ்மகிள் பண்ணி எடுத்துட்டு வராங்க. அப்போ அதோட டிமாண்ட் வந்து சில கண்ட்ரீஸ்ல அதிகமா இருக்கனால அங்க இருக்கிற அந்த பயோடைவர்சிட்டி ஸ்பாயில் ஆயிடும் இல்லையா? இப்ப நம்ம ஊர்ல இருக்க புலி எல்லாத்தையும் பிடிச்சு கொண்டு போய் வெளிநாட்டுக்கு வித்துட்டோம்னா எப்படி இருக்கும்? இங்க புலியே இருக்காது இல்லையா? அதே இது விஷயம் தான் இங்க நடந்துட்டு இருக்கு. இதை ப்ரிவென்ட் பண்றதுக்காக இருக்கிறது தான் சைட்ஸ் அப்படிங்கிற கன்வென்ஷன். புரியுதுங்களா? அதே மாதிரி ஐயூசிஎன் ஒரு பாடி இருக்கு. இவங்களோட வேலை என்னன்னா, குளோபல் லெவல்ல இந்த ஸ்பீஷீஸ் எல்லாம் எந்த அளவுக்கு த்ரெட்டண்டா இருக்கு, எவ்வளோ நம்பர்ஸ் வந்துட்டு வைல்ட்ல இருக்கு, ஓகேங்களா, இதை கணக்கெடுத்துட்டு இந்த ஸ்பீஷீஸ் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு, இந்த ஸ்பீஷீஸ் வந்து ஓரளவுக்கு நல்ல நம்பர்ஸ்லேயே இருக்கு, இதை ப்ரொடெக்ஷன் அவசியம் கிடையாதுன்னு சொல்றது தான் ஐயூசிஎன். அண்ட் ஓவராலா இந்த பயோடைவர்சிட்டியை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இருக்கிறது தான் கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி. இது மூணுமே குளோபல் லெவல்ல. புரியுதுங்களா? லாஸ்டா இந்தியாவில் இருக்கிறது தான் பயோடைவர்சிட்டி ஆக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ரீசெண்டா நோட் பண்ணீங்களா, நம்ம ஈரோட்ல எலாத்தூர் லேக் அப்படிங்கிறத பயோடைவர்சிட்டி ஹெரிடேஜ் சைட் இது கொடுத்துருப்பாங்க. எத்தனை பேருக்கு தெரியும்? இப்போ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நாகமலையை வந்து பயோடைவர்சிட்டி ஹெரிடேஜ் சைட்டா அறிவிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஐ திங்க் நாகமலை வந்து மதுரை இல்லையா, எலாத்தூர் லேக் அப்படிங்கிறது ஈரோடு. படிச்சீங்களா பேப்பர்ல? நான் சொல்றது வித்தின் இந்த ஒரு போன மாசம் இருக்கும் எலாத்தூர் லேக். நாகமலை வந்து ஒரு 2 வாரம் கூட இருக்காது. ஓகே, பேப்பர் வந்துட்டு ஓரளவுக்கு நீங்க படிக்கணும், ஏன்னா தமிழ்நாடு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இங்கேயும் கேட்கலாம். ஓகே, அரிட்டாப்பட்டி தான் ஃபர்ஸ்ட், மதுரையில் இருக்கு இல்லையா அரிட்டாப்பட்டி. அரிட்டாப்பட்டி தான் இந்தியாவில் பயோடைவர்சிட்டி ஹெரிடேஜ், சாரி தமிழ்நாட்டோட ஃபர்ஸ்ட் பயோடைவர்சிட்டி ஹெரிடேஜ் சைட். இப்போ எலாத்தூர் லேக் வந்துருச்சு, நாகமலை நோட்டிஃபை பண்ணிட்டாங்க, இதெல்லாம் நியூஸ்ல வந்த விஷயங்கள். இது எல்லாமே பயோடைவர்சிட்டி கீழே பார்ப்போம். ஓகே, அண்ட் மூணாவது வந்து பாத்தீங்கன்னா பொல்யூஷன். பொல்யூஷன் அவங்களே கொடுத்துட்டாங்க, ஏர், வாட்டர், சாயில், தெர்மல் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன். புரியுதுங்களா? இதை டீடைலா கிளாஸ்லயே நம்ம பார்த்துருவோம். அந்தந்த பொல்யூஷன் பார்க்கும் போதே அதுக்காக என்ன ரூல்ஸ் இருக்கு, அதுக்காக என்ன பாடி இருக்கு, அவங்களோட ரோல் என்ன, அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அதுல என்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்க நம்ம பார்த்துருவோம். ஓகே, ஏன்னா பொல்யூஷன் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல்னு வரும்போது இப்ப ஏர் பொல்யூஷனுக்கு ஏர் பொல்யூஷன் ஆக்ட் இருக்கு, வாட்டர் பொல்யூஷனுக்கு ஆக்ட் இருக்கு, மற்ற 3 பொல்யூஷனுக்கு ஆக்ட் கிடையாது, ரூல்ஸ் மட்டும் தான் இருக்கு. இது எல்லாத்தையுமே டீடைலா நம்ம கிளாஸ்லயே we will discuss. என்ன மாதிரி பொல்யூஷனுக்கு என்ன மாதிரி டெக்னாலஜி இருக்கு அப்படிங்கிற மாதிரியுமே நம்ம வந்து பாத்துருவோம். ஓகேங்களா? அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டா நம்ம பார்க்கறது கிளைமேட் சேஞ்ச். இந்த காலநிலை மாற்றம் ஏன் நடக்குது, இதனோட இம்பாக்ட் ஆன் நம்ம பருவமழையில எப்படி இது இம்பாக்ட் பண்ணுது, ஓகே, ஓவராலா நம்மளோட என்வாயன்மெண்ட் சுற்றுச்சூழலை இது எப்படி பாதிக்குது கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது, இது எல்லாமே we will discuss. ஓகே, கிளைமேட் சேஞ்சை நேஷனல் லெவல்ல எப்படி மிட்டிகேட் பண்றோம், அதாவது ப்ரிவென்ட் பண்ண ட்ரை பண்றோம், தமிழ்நாடு என்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க, குளோபல் லெவல்ல இப்ப சிஓபி நடக்க போகுது இல்லையா, படிச்சுட்டு இருக்கீங்க தானே, பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த என்வரன்மெண்ட் மினிஸ்டர் கூட போய் அடாப்டேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாரு, கரெக்டா? ஸோ என்ன பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ என்ன காலகட்டத்தில் இருக்கோம்னா, நம்மளோட ஆவரேஜ் டெம்பரேச்சர் இருக்கு இல்லையா, இது எப்படியும் 1.5 டிகிரி செல்சியஸ்க்குள்ள நம்ம ப்ரிவென்ட் பண்ணணும். நம்ம குளோபல் ஆவரேஜ் டெம்பரேச்சர் இருக்கு இல்லையா, பூமியோட ஒரு ஆவரேஜ் டெம்பரேச்சர் இது ரொம்ப அதிகமா மேல போயிட்டு இருக்கு. இது மேல போகாம எப்படியாவது 1.5 டிகிரி செல்சியஸ்க்குள்ள இதை ப்ரிவென்ட் பண்ணணும், இல்ல அட்லீஸ்ட் 2 டிகிரி செல்சியஸ்க்குள்ள ப்ரிவென்ட் பண்ணணும்னு பேசுறது தான் பாரிஸ் அக்ரிமெண்ட். ஓகே, அதுக்கான முன்னெடுப்புகளை வருஷம் வருஷம் சிஓபி மூலியமா யுஎன்எஃப்சிசின்னு ஒரு கன்வென்ஷன் இருக்கு. ஓகே, சோ அந்த யுஎன்எஃப்சிசி கீழே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். புரியுதுங்களா?
அதுக்காக ஒவ்வொரு கண்ட்ரி கிட்ட இருந்து அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, நீங்க இந்த வருஷத்துக்கு எவ்வளவு ப்ரிவென்ஷன் கொண்டு வந்திருக்கீங்க, எவ்வளவு மிட்டிகேஷன் கொண்டு வந்திருக்கீங்க, எவ்வளவு மரங்களை நட்டிருக்கீங்க, அதை வந்து எங்க கிட்ட கொடுங்க அப்படிங்க, எவ்வளவு கார்பன் டை ஆக்சைடை கட்டுப்படுத்திருக்கீங்க. ஓகே, இதுதான் விஷயம். இதுதான் நேஷனலி டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? இது எல்லாமே ஒரே கண்டென்ட். காலநிலை மாற்றம்னா என்னது, அதோட இம்பாக்ட் என்னது, அதுக்கப்புறம் மூணாவது அதை வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்றதுக்கு தமிழ்நாட்டில் என்ன பண்றோம், நேஷனல் லெவல் என்ன பண்றோம், குளோபல் லெவல் என்ன பண்றோம். இதுதான் விஷயம். இதுதான் கிளைமேட் சேஞ்ச்ல நம்ம பார்க்க போறோம். புரியுதுங்களா? இது வந்து ஃபோர்த் டாபிக். ஓகே. அண்ட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் எனர்ஜி ரொம்ப மினிமலா தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பயோமைனிங் அளவுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே. பயோமைனிங்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது மைனிங் அப்படிங்கிறத தாண்டி இப்போ நிறைய இ வேஸ்ட் ஜென்ரேட் பண்றோம் இல்லையா, நம்மளோட லேப்டாப்பா இருக்கட்டும், போன்ஸா இருக்கட்டும், உள்ள இருக்க சர்க்கியூட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் கெமிக்கல்ஸ் இருக்கும். ஓகே, நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்கும், கோல்டு கூட இருக்கும் ஆக்சுவலா. இந்த கோல்டெல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக நிறைய மைக்ரோ ஆர்கானிசம் யூஸ் பண்றாங்க. இது எல்லாத்தையும் தான் நம்ம பயோ மைனிங் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பயோ மைனிங் வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சில கேட்டிருக்காங்க. ஸோ அந்த லெவல்ல வேஸ்ட் ரெக்கவரியை பத்தி கேட்கறாங்க. புரியுதுங்களா? அப்போ என்னென்ன வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் இருக்கு, எப்படி நம்ம அதெல்லாம் பண்றோம். ஓகே. ரெண்டாவது பார்ட் வந்து எனர்ஜி, கிளீன் அண்ட் கிரீன். சோலார் எனர்ஜினா என்னது, விண்ட் எனர்ஜி என்னது, மற்ற ரினியூவபிள் சோர்சஸ் ஆஃப் எனர்ஜி என்னது, கிரீன் ஹைட்ரஜன் என்னது, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் என்னது. ஓகே, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த டாபிக் கீழே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் எனர்ஜி. புரியுதுங்களா? அண்ட் டிசாஸ்டர். டிசாஸ்டர் நான் சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. ஏதோ ஒரு இடத்துல இந்தியால வருஷம் வருஷம் ஒரு பெரிய டிசாஸ்டர் நடந்துகிட்டு தான் இருக்கு. புரியுதுங்களா? இதை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்றாங்க கவர்மெண்ட், இதுக்குன்னே ஒரு பாடி இருக்கு, என்டிஎம்ஏன்னு சொல்லுவோம் நேஷனல் லெவல்ல. இந்த பாடியோட சேர்மன் யாருன்னு பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர். அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இன்ஸ்டிடியூஷன் இந்த என்டிஎம்ஏ அப்படிங்கிறது. ஸ்டேட் லெவல்ல ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டின்னு ஒன்று இருக்கும். அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்ப்போம். அண்ட் குளோபல் லெவல்ல செண்டாய் ஃப்ரேம் ஒர்க்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கு. ஏன்னா டிசாஸ்டர் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு மட்டும் இருக்கிற விஷயம் கிடையாது, எல்லா கண்ட்ரீஸுமே டிசாஸ்டர் எதிர்கொண்டுட்டு தான் இருக்காங்க. ஓகே. இப்போ ரீசெண்டா அமெரிக்கால வைல்டு ஃபயர் பார்த்திருப்பீங்க, ஜப்பான்ல சுனாமி பார்த்திருப்பீங்க. இந்த மாதிரி எல்லா இடங்கள்லயுமே டிசாஸ்டர் வந்துட்டு அதிகமாயிட்டு தான் இருக்கு. புரியுதுங்களா? அப்ப இது எப்படியாவது நம்ம தடுக்க முடியாது, ஆனா அதோட இம்பாக்டை மினிமைஸ் பண்ண முடியணும்ல. அதுக்கான குளோபல் ஃப்ரேம் ஒர்க் தான் செண்டாய் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம். செண்டாய் அது ஒரு நகரம் ஆக்சுவலா, அங்கதான் அந்த ஃப்ரேம் ஒர்க் வந்துட்டு உருவாக்கியிருப்பாங்க. இப்போ டிசாஸ்டர்ல இந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே வில் பி டிஸ்கசிங். ஓகே. அண்ட் லாஸ்ட்லி இந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின் கண்டிப்பா ஒன்று வந்துருது. என்வாயர்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட்னா ஒரு பெரிய டேம் கட்டுறதுக்கு முன்னாடியோ இல்ல ஒரு பெரிய மேன்மேட் ப்ராஜெக்ட் வரதுக்கு முன்னாடி அவங்க என்ன கேரி அவுட் பண்ணுவாங்கன்னா, இது எப்படி சுற்றுச்சூழலை பாதிப்படைய போகுது அப்படிங்கிற மாதிரி. ரொம்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா நிக்கோபார் ஐலாண்ட் இருக்குல்ல, நம்ம அந்தமான், அங்க நிக்கோபார்னு ஒரு ப்ராஜெக்ட் வர போறதா சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு பல தரப்புல இருந்து எதிர்ப்புகள் கிளம்பிட்டு இருக்கு. ஏன்னா அந்த இடம் வந்து ரொம்ப பிரிஸ்டீனான ஒரு எக்கோசிஸ்டம். அதாவது நிறைய அனிமல்ஸ் பார்க்க முடியும், நிறைய ட்ரைபல் பீப்புளும் இருக்காங்க நிக்கோபார் ஐலாண்ட். நாம இதை கட்டுறது மூலியமா அவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கும், அங்க இருக்கிற சுற்றுச்சூழலோட என்டையர் இதையே நம்ம கொலாப்ஸ் பண்ணிடுவோம்னு நிறைய பேர் இதை எதிர்த்துட்டு இருக்காங்க, என்வரன்மெண்ட் ஆக்டிவிஸ்ட் எல்லாம். அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, இதை கட்டுறது மூலியமா அங்க என்ன இம்பாக்ட் நடக்குதுன்னு மெஷர் பண்ணுவாங்க. சப்போஸ் நம்மளோட அந்த இம்பாக்ட் அதிகமா இருக்கு, இந்த ப்ராஜெக்டோட என்ன சொல்றது பாசிட்டிவ்ஸ் கம்மியா இருக்கு அப்படின்னா அந்த ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்டே பண்ண மாட்டாங்க. ஆனா ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்டா இருந்தா வேற வழி இல்ல, இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க. புரியுதுங்களா? ஸோ அதுல என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கு, என்ன பண்ணுவோம், அது எல்லாமே இங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த என்வரன்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட். அதை தாண்டி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்னு ஒரு விஷயம் இருக்கு இந்தியாவில். இந்தியான்னு கிடையாது, குளோபல் லெவல்ல இதை நோக்கி இந்தியா எப்படி போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் பாவர்ட்டி இருக்கக்கூடாது, எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன் கிடைக்கணும். அதாவது என்வரன்மெண்ட் சம்பந்தமா நிறைய டார்கெட்ஸ் கொடுத்திருப்பாங்க. அதாவது லைஃப் ஆன் எர்த் எப்படி கன்சர்வ் பண்றது, லைஃப் பிலோ வாட்டர், அதாவது தண்ணிக்குள்ள இருக்க உயிரினங்கள் எப்படி கன்சர்வ் பண்றது, இந்த மாதிரி நிறைய டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு கீழே கொடுத்திருப்பாங்க. அதை நோக்கி இந்தியா எப்படி போயிட்டு இருக்குது, நீத்தி ஆயோக் இதை தனியா மெஷர் பண்றாங்க, இது எப்படி நடக்குது அப்படிங்கிறது தான் இது கீழே. புரியுதுங்களா? ஸோ இதுதான் நம்மளோட 7 பில்லர் ஃப்ரேம் ஒர்க். இதுல காமனா நீங்க பார்த்திருக்கிறது எல்லாமே நான் சொன்னது தமிழ்நாடு நேஷனல் லெவல், இன்டர்நேஷனல் லெவல், இந்த 3 லெவல்ல எப்படி நம்ம வந்து இன்புட் கொடுக்குறோம், இதை பேஸ் பண்ணி தான் நிறைய கொஸ்டினுமே நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே பாருங்க, இது 2024 வந்து கொஸ்டின். ஓகே. இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கிகாலி அமெண்ட்மெண்ட் இன்டர்நேஷனல் லெவல்ல நடந்த ஒரு ஈவெண்ட். புரியுதுங்களா? ரெண்டாவது டைரக்டான கொஸ்டின், எப்படி மான்சூன் பேட்டர்ன் மாறிட்டு இருக்கு இந்தியாவில். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பொங்கல் வரைக்கும் மழை பெய்யுது,
முன்னாடி எல்லாம் கேட்டீங்கன்னா நம்ம போன ஜெனரேஷன் கிட்ட தாத்தா பாட்டி கிட்ட எல்லாம் அது வரைக்கும் மழை பெய்யுதுன்னு சொல்லவே மாட்டாங்க. ஆனா இப்ப மழை பெய்யும். ஓகே. மூணாவது மிஷன் லைஃப் ஸ்டைல். நேஷனல் லெவல்ல பிரைம் மினிஸ்டர் பேசின ஒரு ஸ்கீம் மிஷன் லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது. நாலாவது கொஸ்டின் பாருங்க, சோலார் ஸ்கீம் ஆஃப் தமிழ்நாடு. அப்ப இந்த இடத்துல ஒரு பேட்டர்ன் உங்களுக்கு தெரியுது இல்லையா? அதாவது அந்த லெவல்ல கவர்மெண்ட் லெவல், ஸ்டேட் லெவல் என்ன பண்றாங்க, நேஷனல் லெவல், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லெவல். திரும்ப அடுத்து வந்து பாருங்க, என்வாயன்மெண்ட் கிளியரன்ஸ், டைரக்ட் கொஸ்டின். அடுத்து பயோமைனிங், ரொம்ப ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட் கொஸ்டின். புரியுதுங்களா? ஏன்னா அந்த லெவல்ல நம்ம சிலபஸ்ல வந்து குறியீடு கிடையாது. யூபிஎஸ்சியில் வந்துட்டு எப்படி வேணாலும் கேட்பாங்க. ஆனால் டிஎன்பிசியில் மோஸ்டா சிலபஸை ஸ்டிக் பண்ணி தான் கேள்விகள் வரும். ஆனால் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் வந்து இவ்வளவு தூரத்துக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ டஃப்பான கொஸ்டின் பயோ மைனிங் அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் பார்க், வைல்ட் லைஃப் சான்ச்சுரி. இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். இன்சிட்டு கன்சர்வேஷன், எக்ஸிட்டு கன்சர்வேஷன்ல இருந்து. ஓகே. லிஸ்ட் த இம்பார்ட்டன்ட் சாங்சுரிஸ்னா இந்தியா மேப்பை வரைஞ்சு அதுல முக்கியமான வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் தமிழ்நாட்டில் கொஞ்சம் அதிகமா. இதை மட்டும் நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்ல மார்க் வந்திருக்கும். ஓகேங்களா? அடுத்து ரொம்ப பேசிக்கான கொஸ்டின், எக்கோசிஸ்டமோட காம்பனன்ட். நான் இப்போ சொன்னேன் இல்லையா, பயோட்டிக், உயிருள்ள விஷயங்கள், உயிரற்ற விஷயங்கள், இது ரெண்டு தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதணும். அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது மட்டும்தான் 2024 வந்த டைரக்டான கொஸ்டின்ஸ். ஓகே. இந்த வருஷம் லெட்டஸ் வெயிட் அண்ட் வாட்ச் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க அப்படிங்கிற மாதிரி. இதே 2023 எடுத்துக்கிட்டீங்கன்னா 2023ல கொஸ்டின்ஸ் இந்தியாவோட எனர்ஜி டிரான்சிஷன். அப்ப எனர்ஜில இருந்து கொஸ்டின் கேட்கறாங்க. அதாவது ஃபாசில் ஃபியூல் பேஸ்ட் எனர்ஜி, பெட்ரோல், டீசல், இதுல இருந்து எப்படி சோலார், விண்ட் எனர்ஜிக்கு இந்தியா மாறிட்டு இருக்கு. அப்ப நேஷனல் லெவல்லையும் நீங்க பேசணும், ஸ்டேட் லெவல்லையும் பேசணும். அப்பதான் உங்களுக்கு மார்க் வரும். ஏன்னா பிகாஸ் டிஎன்பிசி லெவல்ல நீங்க அப்பியர் ஆகிறோம். புரியுதுங்களா? ரெண்டாவது கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின், என்வாயன்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட். நல்லா தரோவா படிச்சிருந்தீங்கன்னா இந்த கொஸ்டின் எழுதலாம். ஏன்னா அதுல இருக்கிற ஒரு ஸ்டெப் தான் இந்த இம்பாக்ட் ப்ரெடிக்ஷன். புரியுதுங்களா? இம்பாக்ட் ப்ரெடிக்ஷன்னா ஒரு டேமை கட்டுறது மூலியமா என்னென்ன இம்பாக்ட் ஆகும் நம்ம அன்னைக்கே சொல்ல முடியாது. டேம் கட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் மகாராஷ்டிரால கொய்னான்னு ஒரு ஏரியா இருக்கு, ரிவர். இந்த கொய்னா ரிவர்ல கொய்னான்னு ஒரு டேம் கட்டுறாங்க. கட்டி முடிச்சு என்ன ஆகுது அப்படின்னா, ரொம்ப காலம் கழிச்சு, சொல்லுங்க ஷாமா, டவுட்டா? ஓகே. ரொம்ப வருஷம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து நிலநடுக்கம் ஏற்படுது, எர்த்குவேக். அந்த பேரு ரிசர்வாயர் இன்டியூஸ்ட் சீஸ்மிசிட்டின்னு சொல்லுவோம். விச் மீன்ஸ் ஒரு இடத்துல அதிகப்படியான தண்ணி நிற்கும் போது இதனால என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல ஒரு சின்ன நிலநடுக்கம் ஏற்படுது. இதெல்லாம் நீங்க என்ன பண்ண முடியாது, டேம் கட்டுறப்போ ப்ரிடிக்ட் பண்ண முடியாது இல்லையா? ஒரு டேம் கட்டுறதுனால நிலநடுக்கம் வருமா அப்படிங்கிறது நம்மளுக்கே புதுமையா தான் இருக்கும். அப்ப இம்பாக்ட் ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறத ரொம்ப கஷ்டமான ஃபேஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இஏல இருந்து வந்து கொஸ்டின். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா காம்போஸ்டிங், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், கம்போஸ்டிங் பண்றோம் இல்லையா அது. நாலாவது வந்து பாத்தீங்கன்னா குன்மிங் மான்ட்ரியல் குளோபல் பயோடைவர்சிட்டி ஃப்ரேம்வொர்க். நம்ம கன்வென்ஷன் ஆன் பயோடைவர்சிட்டி சொன்னோம் இல்லையா, அதுல நடந்த ஒரு ஈவெண்ட் 2 வருஷத்துக்கு முன்னாடி, அதை டைரக்டா கேட்டிருக்காங்க. ஓகே. அது வந்து கரண்ட் அஃபேர்ஸ். அடுத்து ஈகோசிஸ்டம் ப்ரொடக்டிவிட்டி, பயோஜியோ கெமிக்கல் சைக்கிளிங். ஓகேங்களா? இதை நான் ரெண்டா சொன்னேன். ஒன்னு எனர்ஜி, இன்னொன்னு நியூட்ரியன்ட். இதுதான் உயிர் அப்படிங்கிற விஷயத்த சஸ்டெயின் பண்ணி எடுத்துட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்திருக்கோம். கரெக்டா? இதை பத்தி டைரக்டான கொஸ்டின். அடுத்து கிளைமேட் சேஞ்ச்னால நடக்கிற ஸ்பீஷிஸ் எக்ஸ்டிங்ஷன். இது கொஞ்சம் கஷ்டமான கேள்வி. ஏன்னா அட்லீஸ்ட் ஒரு 3-4 ஸ்பீஷிஸ் நீங்க எக்ஸாம்பிளா எழுதணும். அப்ப அவங்களே கேட்டிருக்காங்க சூட்டபிள் எக்ஸாம்பிள்ஸ். ஸ்னோ லெப்பர்ட் ஒரு எக்ஸாம்பிளா எழுதலாம். புரியுதுங்களா? இந்த மாதிரி நான் சொல்றேன். அந்த அந்த 2023 நிறைய ஸ்பீஷிஸ் வந்து எக்ஸ்டிங்ட் ஆகிற மாதிரி நிறைய நியூஸ் வந்துச்சு. ஓகேங்களா? ஆஸ்திரேலியால அங்கங்க நிறைய இடங்கள்ல. அப்போ ஒரு 4-5 எக்ஸாம்பிள் எழுதி நீங்க வந்து இதை வந்து எழுதணும். ஓகே. அதுக்கடுத்து லேண்ட்ஸ்லைட் டிசாஸ்டர் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்புறம் அந்த வருஷத்துக்கு முன்னாடி வருஷம் ஆல் இண்டியா டைகர் எஸ்டிமேஷன் எக்ஸசைஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. எவ்வளோ புலிகள் இருக்கு இந்தியாவில், எந்த டைகர் ரிசர்வ்ல அதிகமா இருக்கு, எங்க குறைஞ்சிருக்கு, எங்க இல்லை அப்படிங்கிறது. அதை பத்தி வந்து பாத்தீங்கன்னா தே ஹேவ் ஆஸ்க்ட். இப்போ ஆல் இண்டியா டைகர் எஸ்டிமேஷன் எக்ஸசைஸ் அடுத்து ஆரம்பிச்சுட்டாங்க. ட்ரைனிங் கொடுக்கறதா இன்னைக்கு தான் நியூஸ்லயே வந்துச்சு. புரியுதுங்களா? ஸோ அப்போ இது ஏற்கனவே கேட்டிருக்காங்க. அப்போ கரண்ட் அஃபேர்ஸுமே என்ன பண்றாங்க, இந்த இடத்துல அதை பேஸ் பண்ணி தான் கேள்விகள் உங்களுக்கு. புரியுதுங்களா? ஸோ அப்போ நம்மளோட பிளான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வில் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த பேசிக்ஸ். ரெண்டாவது, நான் நடத்தும் போதே உங்களுக்கு இன்டகிரேட்டடா கரண்ட் அஃபேர்ஸை வந்து சொல்லிக்கிட்டே வருவேன். ஓகே. இந்த வருஷத்துல இதெல்லாம் நடந்துச்சு, இதெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்த எக்ஸாம்ல அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது ரெண்டாவது. மூணாவது, தமிழ்நாடு ஸ்பெசிபிக்கா எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு நான் சொல்லிடுவேன். அதுதான் நிறைய பேர் மிஸ் பண்றது. புரியுதுங்களா? அதை நீங்க இப்போ அந்தந்த இடத்துல என்ன பண்ணும், இன்புட்டா கொடுத்துக்கிட்டே வரணும் எல்லா கொஸ்டின்லயுமே. இப்போ ஹவு டு ஆக்சலரேட் இந்தியாஸ் எனர்ஜி டிரான்சிஷன் ஜேர்னின்னு கேட்டிருக்காங்க. ஓகே. இந்தியான்னு கேட்டிருந்தாலுமே
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியா என்ன பண்றாங்கன்னு எழுதி ஸ்டேட் லெவல்ல தமிழ்நாடு இதுக்கு கான்ட்ரிபியூட் பண்றாங்கன்னு எழுதுனீங்கன்னா இன்னும் பெட்டரா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்ஸ் வந்துட்டு கிடைக்கும். புரியுதுங்களா? ஸோ அப்ப நம்மளோட கோர்ஸ்ல ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ஃபண்டமெண்டல்ஸை தரவு பண்ணிடும். ரெண்டாவது கரண்ட் அஃபேர்ஸை நாங்களே கொடுத்துருவோம். மூணாவது தமிழ்நாட்டிலயும் என்ன பண்றாங்க அப்படிங்கிறது இங்க வந்து we will discuss. புரியுதுங்களா? அப்போ ஓவராலாவே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும் ஒவ்வொரு விஷயமுமே. இப்போ வெட்லேண்ட் ஆரம்பிச்சோம்னா வெட்லேண்ட்ல தமிழ்நாட்டில் என்ன பண்றாங்க, நேஷனல் லெவல்ல என்ன பண்றாங்க, இன்டர்நேஷனல் லெவல்ல ராம்சார்ல என்ன பண்றாங்க, இந்த ஸ்டெப் வைஸ் அப்ரோச் தான் நம்ம கிட்ட இருக்கும். அப்போ ஃபவுண்டேஷனல், இன்டர்மீடியட், அட்வான்ஸ்ட் இந்த மாதிரி போகும்போது இன்னுமே பெட்டரா உங்களுக்கு என்ன இருக்கும், அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். உங்களால இன்னும் பெட்டரா ஆன்சர்ஸை வந்து ஈஸியா எழுத முடியும். ரொம்ப ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். அண்ட் இப்போ மாடர்ன் டேல வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான பிரச்சனை இருக்கிற சப்ஜெக்ட். ஸோ ஆஸ் அ சிவில் சர்வெண்டா நீங்க அதிகமா சொல்யூஷன் கொடுக்க போறது காலநிலை மாற்றம், இந்த சுற்றுச்சூழல் பாதிப்பு இதுக்காக தான் இருக்கும் இனி வர காலங்கள்ல. அதனால வந்து வெறும் சப்ஜெக்டா படிக்காம ஒரு சிவில் சர்வெண்டா உங்களை நினைச்சிட்டு நீங்க என்ன பண்ணும், இதை வந்து இந்த சப்ஜெக்ட் அப்ரோச் பண்ணீங்கன்னா இந்த சப்ஜெக்ட்டும் கிடையாது எல்லா சப்ஜெக்ட்டுமே அப்படி யோசிச்சு படிச்சீங்கன்னா இன்னும் பெட்டரா உங்களுக்கு புரிதல் இருக்கும். ஓகே. ஸோ இதுதான் என்னோட ஒரு சின்ன அட்வைஸ், அவ்வளவுதான் வித் ரெஸ்பெக்ட் டு ப்ரிப்பரேஷன். எஸ், கிளியர், டன். ஓகே. ஸோ அவ்வளவுதான் என்னோட சைட்ல இருந்து. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா யூ கேன் ஓப்பன் அப். ஓகே. இது சார்ந்த ஏதாவது டவுட் இருக்கு இப்போ நம்ம பார்த்த டெமோல என்னென்ன மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு இனியும் தேவைப்படும் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா நீங்க தாராளமா அன்மியூட் பண்ணி கேட்கலாம், இல்லாட்டி மெசேஜ் பண்ணலாம். எந்த டவுட்டும் இல்லையா? சொல்லுங்க லக்ஷ்மி காந்தன். எஸ் லக்ஷ்மிகாந்தன், டவுட் ஏதாவது இருக்கா? அன்மியூட் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு டவுட் இல்லையா? எஸ், க்ளோஸ் பண்ணிக்கலாமா அப்போ? ஓகே, டன். ஸோ தேங்க்யூ. ஸோ நம்ம டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணுங்க. வர அப்டேட்ஸை வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபாலோ பண்ணுங்க. ஸோ தட் உங்களுக்கு ஹோலிஸ்டிக்கான ஒரு கனெக்ட் அப்படிங்கிறது கிடைக்கிறோம் பிட்வீன் சப்ஜெக்ட்ஸ்ல இருந்து எல்லாமே. ஓகே. ஸோ இனி வர டெமோஸும் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காம தவறாம அட்டன் பண்ணுங்க. ஸோ தட் உங்களோட ப்ரிப்பரேஷனை எங்களால் எந்த அளவுக்கு வந்து என்ரிச் பண்ண முடியுமோ எங்க சைட்லேருந்து நாங்கள் கண்டிப்பாக வில் டூ தட். ஓகே. ஸோ கிளாஸ்ல பார்ப்போம். நெக்ஸ்ட். தேங்க்யூ. ஓகே. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.